நம்ம உண்மையிலே நேசிக்கிறோமா? ஆர் வி ரியலி லவ்விங்? லவ்வை நம்ம நிறைய நேரம் நவுனாக ஆக்கிடுறோம். அது நவுனோ வேர்போ, அதுவும் நவுன் எப்படின்னா நம்ம ஃப்ரேம் பண்ணுறது, பேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணுறது. ஆனால் யோசிச்சு பாருங்க, லவ் எப்படி இருக்கணும்? அது ஒரு செயல்னா இதெல்லாம் நீ செய்யணும், இவ்வளோது நீ கொடுக்கணும், அப்படி கிடையாது. உணரணும்ல, உணர்ந்தாதானே அது வெளிப்படுத்துவோம். நான் உள்ளே உணரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பேர்ட் டார்லிங் அங்கே இருக்கிறது இப்போ இங்கே அணில் பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க சவுண்டு வச்சு எனக்கு தெரியுது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கண்ணால் பார்க்கல, எனக்கு பார்க்க முடியல. ஆனால் அங்கே நான் கண்ணால் பார்க்குறேன். எங்கே பறந்துட்டாங்க போல், அங்கே இருந்தாங்கல்ல இப்போ ஒரு பேர்டி, அவங்கள நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு சவுண்டு கேட்கல, ஆனாலும் உணர முடியுது. அப்போ நம்ம சென்சஸை வச்சு நம்ம கேட்கலனாலும் நம்மளால உணர முடியுது. நம்ம கேட்டோம்னாலும் நம்ம பார்க்கல, ஆனால் நம்மளால உணர முடியுது. இதுதான் வைட்டாலிட்டி ஆஃப் லிவிங். இதுதான் அன்பு. அன்பில் இவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்கணும், இவ்வளோ பண்ணணும், இல்லை இப்படிலாம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இப்படி பிரைட்டஸ்டாக இருக்கணும், அப்படி கிடையாது. நைட்டுக்கு அதோட பியூட்டி இருக்கிற மாதிரி குழந்தை பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே சில ரிஃப்ளெக்ஸஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தற்காத்துக்கிறதுக்காக, அது குழந்தை வாழ்கிறதுக்காக. அதனால தான் குழந்தை பிறக்கும் போது நம்ம விதைச்ச எந்த ரூல் புக்லேயுமே குழந்தை வரமாட்டேங்கிறாப்புல, எந்த குழந்தையுமே. ஏன்னா குழந்தைக்கு நம்ம இன்னும் சொல்லலை, அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம விதைக்காதனால அது குழந்தைக்கு தெரியலை. குழந்தைக்கு தெரியாமல் இருக்கும்போது குழந்தையா இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நீ லவ்னா இதெல்லாம் செய்யணும், இப்படி பண்ணணும், என்னை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போயிடுறதுனால என்ன ஆக ஆரம்பிச்சிருது, லவ்வுக்கு அந்த நம்மெல்லாம் கொடுத்த மீனிங்குள்ளே குழந்தை வர ஆரம்பிக்கிறது, அங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, லவ்வை உணரும் போது அங்கே என்ன ஆக ஆரம்பிக்குது. இப்போ அதனால தான் ஒரு குழந்தை நமக்கு பார்த்து சிரிக்கும் போது, குழந்தை என் பேரோ, என்னோட ஸ்கின் கலரோ, இல்லை நான் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதெல்லாம் குழந்தைக்கு தேவையில்லை. ஒருத்தவங்கள பார்க்குறோம், அது ஜஸ்ட் உணர்றாப்ல, இட்ஸ் அஹெட் ஆஃப் எவ்ரி திங். ஆனால் நமக்கு அதுக்கப்புறம் நிறைய பேராமீட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அஃப்கோர்ஸ் வாழ்வி நேராக இருக்கும் போது அதுக்கெல்லாம் அந்த மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கம்பேட்டபிலிட்டி, அது தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு அதுக்கு நம்ம டேக் போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நேசிப்போம், உணர்வோம், அந்த ஸ்பரிச உணர்தல் நேசித்தல், அதுக்கப்புறம் தானாக அங்கே அந்த அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். அந்த அன்பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அன்பாக இருப்போம், பேரன்பை விதைப்போம், அன்புகள் பேரன்புகள்.